இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வருது. ஓகே. இந்த கிஃப்ட் சிட்டிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கரில் குஜராத் அகமதாபாத்தில் ஓகே. இது செட்டப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இது. ஓகே. This comes under International Financial Services Center, IFSC. Okay, sir. This doesn't come under RBI or SEBI. So any NRI investor, not only NRI investor, even foreign nationals, Okay. can choose to invest in India through the gift city route. Okay, okay, sir. இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய நேட்டிவ் கரன்சிலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணி ருப்பியாக கன்வெர்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேண்டிகேப் இருக்கு. என்ன ஹேண்டிகேப்னு பார்த்தோம்னா, அவங்க வருஷம் யூஎஸ்ல நோஷனல் கேபிட்டல் கெயின்ஸ் அவங்க கட்டணும். டிசம்பர் மாதம் அவங்க முடியும் பொழுது சப்போஸ் அவங்க ஒரு கோடி ரூபா போட்டிருக்காங்க, அந்த போர்ட்ஃபோலியோ 1.5 கோடி இருக்குன்னா அந்த 25 லட்சத்துக்கு உண்டான நோஷனல் கேபிட்டல் கெயின்ஸை அவங்க வருஷம் அவங்க யூஎஸ்ல கட்டணும்.